வணக்கங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை பார்க்கலாம். அங்கே பாருங்கள், பச்சை பொன்னாங்கண்ணி எவ்வளோ இருக்குன்னு ஒரு கட்டுக்கு மேலே நல்லா வந்து இருந்த எல்லா கீரையும் வந்து அறுவடை பண்ணிட்டேன். இது பாருங்கள், பரண்டை நிறையா இருக்கிறதுனால அறுவடை பண்ணுறேன் பாருங்கள். இது ஊருக்கு கொஞ்சம் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணுறேன். நிறைய விளைஞ்சி முத்திடுது, வேஸ்ட் ஆகிடுது. அதனால் சரி, நம்ம ஒரு தடவை நம்ம நல்லா இது பண்ணி விட்டுட்டோம்னாக்கா அடுத்து திரும்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இருக்க கீரை பாருங்கள், இதில் கூட கீரை இருக்குது. கீரை செடி அந்த விதை விழுந்து எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. நான் அந்த கொழுந்து மாதிரி இருக்க பரண்டை தான் கட் பண்ணுவேன், இல்லாட்டி வந்து கை அரிக்கும் பார்த்தீங்களா க்ளீன் பண்ணும்போது. அதனால் முத்துனதெல்லாம் விட்டுறேன். முத்துனதுலேருந்து திரும்ப தளைஞ்சி நமக்கு வந்து கொழுந்து மாதிரி கிடைக்கும். அதனால் ஒன்றும் இல்லை, பறிக்க முடியலனாக்கா செடி நமக்கு வந்து பெருசாகிட்டு தான் இருக்கும். ஃபுல்லாக அந்த 3-4 தொட்டி இருக்குது இங்கனக்குள்ளே. இதில் இருக்க எல்லாத்தையுமே இன்றைக்கி அறுவடை பண்ணிடுறேன் நான். தண்ணி ஊற்றினாலும் விளையுது, ஊற்றாட்டியும் விளையுது, காஞ்சாலும் விளையுது. இது வந்து தோட்டங்களில் வேலியில் இருக்கிறதான, அதனால் தண்ணியே அதுக்கு தேவையில்லை. நான் அடிக்கடி தண்ணி ஊற்றுறதுனால என்னமோ அந்த அரிப்பெல்லாம் இருக்காது. சட்னி வச்சாலும் குழம்பு வச்சாலும் அரிப்பே இருக்காதுங்க. நல்லா வெந்தய குழம்பு மாதிரி வைக்கலாம். இதை பரண்டையை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்ம சேனலில் வீடியோவும் போட்டிருக்கேன். அவ்வளோதான், எல்லாம் வந்து முத்திடுச்சு பாருங்கள். ஓரளவு இருந்தது எல்லாத்தையும் பறிச்சாச்சு. நீ தளைஞ்சு வந்தால் தான். பாருங்கள், எவ்வளோ மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ணியாச்சு இன்னைக்கு. கீழே பச்சை பொன்னாங்கண்ணி இருக்குது. இது வந்து பரண்டை பச்சை பொன்னாங்கண்ணி பாருங்கள், நல்லா பெரிய கட்டாக கட்டினா ஒரு கட்டு அளவுக்கு இன்னும் இருக்குது. இதுக்கு மேலே வந்து நம்ம சாப்பிட முடியாது, கொடுத்துறவங்களுக்கு அவங்களும் ஒரு நாள் தானே யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த அளவு மட்டும் நான் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கேன். கட் பண்ண வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி பச்சை பொன்னாங்கண்ணி, பரண்டை, இன்னும் கொஞ்சம் புதினா அறுவடை பண்ணணும். நான் அதை பார்த்து அறுவடை பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூங்க.